ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். 2010ஆம் ஆண்டு சிதம்பரத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் ஆடு மேய்ப்பதற்காக போன ஒரு வாலிபருக்கு துஷ்ட பெண்ணினுடைய ஆத்மாவால் என்ன மாதிரி அசம்பாவிதங்கள்லாம் நடந்துச்சு, இதை பற்றி தான் கொஞ்சம் கூட நம்ம அமானுஷ்யமும் த்ரில்லிங்கும் குறையாம அப்படியே பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வரக்கூடிய பெல் ஐக்கானில் ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி 2010ஆம் காலகட்டத்தில் சிதம்பரத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் தான் இந்த சம்பவமானது நடந்திருக்குது. இந்த சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட அருண்னு சொல்லக்கூடிய நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் தான் இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ணி கொடுத்தாரு. 2010ஆம் காலகட்டத்தில் அருண் கிட்டத்தட்ட ஒரு 30 ஆடுகள் கிட்ட இருக்குது. இந்த 30 ஆடுகளையும் மேய்ச்சி எடுத்துட்டு போயிட்டு சந்தையில் விற்பனை பண்ணுறது தான் அருணுடைய வேலையாகவே இருக்குது. காலையில் 8-9 மணிக்கு ஆடுகளை மேய்ப்பதற்காக அருண் ஓட்டிகிட்டு போனார் அப்படின்னா மாலை 6 மணிக்கு தாங்க வருவார். மதிய சாப்பாடு அவர் எடுத்துகிட்டே போயிடுவார். அருண் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் தூரத்தில் தாங்க அருண் எப்பொழுதுமே ஆடுகளை ஓட்டிட்டு போய் மேய்ச்சிட்டு வருவார். அருணுடைய வேலை ஆடு மேய்க்கிறதுன்றதுனால அதிகமாக வெயிலே சுத்த வேண்டிய வேலையாக இருக்கும். அதனால் அவருடைய உடம்பு ரொம்பவே ஹீட் ஆயிருச்சுங்க. ஒரு நாள் அவங்களுடைய அம்மா கிட்ட இந்த வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை எனக்கு பன்றிகறி எடுத்து குழம்பு வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அருண் கேட்குறாரு. அதற்கும் அவங்களுடைய அம்மா சரிப்பா நான் எடுத்து வச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்துட்டு வந்து அன்னைக்கு குழம்பும் வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு காலையில் பன்னிகறி குழம்புலாம் ஊற்றி சாப்பிட்டுட்டு தூக்கு சட்டியில் மதியத்துக்கு சாப்பாடு அந்த பன்னிகறி குழம்பும் சாதமும் எடுத்துக்கிட்டு ஒரு 9 மணி தோராயமாக வீட்டில இருந்து ஆடுகளை ஓட்டிட்டு மேய்ப்பதற்காக அருண் போயிருக்காரு. அன்னைக்கு எப்பொழுதுமே ஆடு மேய்க்கக்கூடிய அந்த இடத்துக்கு போகாம புதுசா ஒரு இடத்துக்கு ஆடுகளை மேய்ப்பதற்காக ஓட்டிட்டு போயிருக்காரு. ஏன் அப்படின்னா ஏற்கனவே மேய்ச்சிட்டு இருக்கக்கூடிய இடத்துல எல்லாரும் ஓட்டிட்டு வந்து அங்கதாங்க மேய்ப்பாங்க. அதனால அங்க இருக்கக்கூடிய புல்லுலாம் அந்த அளவுக்கு கிடையாது. அதனால நம்ம வேற ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே ஒரு இடத்த பார்த்து வச்சுட்டு அந்த இடத்துக்கு தான் ஆடுகளையும் ஓட்டிட்டு போயிட்டு மேய்க்கிறாரு. அப்படி இவர் எந்த இடத்துல ஆடு மாடுகளை மேய்ச்சிட்டு இருக்காரு அப்படின்னா ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய சுடுகாட்டில் தாங்க மேய்ச்சிட்டு இருக்காரு. அந்த சுடுகாட்டு பக்கம் யாருமே வரமாட்டாங்க. ஏன் அப்படின்னா ஊரை விட்டு கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிலோமீட்டர் தூரம் வந்தால் தாங்க அந்த சுடுகாட்டுக்கு வர முடியும். அதுவும் இல்லாமல் யாரும் ஆளாரவும் இல்லாத காரணத்தினால அதிகமாக பெண்கள்லாம் அந்த பக்கம் வரவே மாட்டாங்க. ஆடு மாடுகள் எல்லாம் மேய்ச்சிட்டு ஒரு இடத்துல பிடிச்சி கட்டிட்டு மதிய சாப்பாடு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி அருண் பார்க்குறாரு. அப்படி பார்க்கும் பொழுது எந்த ஒரு இடத்துலையுமே மரங்கள் கிடையாதுங்க. சுடுகாட்டுக்கு பக்கத்தால் ஒரு பெரிய ஆலமரம் இருக்குது. நல்ல நிழல் இருக்கக்கூடிய மரமாக இருக்குது. நம்ம அந்த மரத்துக்கு அடியிலே உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்துக்கு கீழே போகிறாருங்க. அருணுக்கு அந்த அளவு பயம் இல்லாத ஒரு நபர் தான். சாப்பாடு இருக்கக்கூடிய தூக்கு சட்டியை அந்த ஆலமரத்துக்கு கீழே வச்சுட்டு பக்கத்தால போயிட்டு சிறுநீர் கழிச்சுட்டு கை கழுவிட்டு வந்திருக்காரு. தூக்கு சட்டியை எடுத்து திறந்து கொஞ்சம் சாப்பாடையும் கறி துண்டையும் எடுத்து சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அப்படியே அள்ளி வாய்கிட்ட கொண்டு போயிருக்காருங்க. அப்படி வாய்கிட்ட கொண்டு போன உடனே அந்த கறி துண்டு மட்டும் யாரோ தட்டி விட்டது போல கீழே போய் விழுந்திருக்குது. இது யதார்த்தமாக தான் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை மட்டும் சாப்பிட்டுட்டு அந்த கறி துண்டை அந்த இடத்துல இருந்து எடுத்து தூக்கியும் தோறாரு. சாப்பிடும்போது அருண் ஒரு விஷயத்த நோட் பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படின்னா காலையில் சாப்பிடும் பொழுது அந்த குழம்பு ரொம்ப சுவையாக இருந்திருக்கு. இப்போ சாப்பிட்றதுக்கு உப்பு சப்பு இல்லாமல் ஒரு மாதிரி ரொம்ப கேவலமாக இருக்கிறது மாதிரி இருந்திருக்குங்க. இவர் குழம்பையும் சாப்பாடையும் ஒரே தூக்கு சட்டியில் ஊற்றி எடுத்துகிட்டு வந்ததுனால தான் இது போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மதிய சாப்பாடை சாப்பிட்டு முடிக்கிறாரு. இவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் பொழுதே இவருக்கு பக்கத்தால் யாரோ அமர்ந்திருக்கிறது போல ஒரு உணர்வு ஏற்படுதுங்க. யாரும் இல்லாத இடத்துல நம்ம மட்டும் இருக்கும் பொழுது நம்மளை யாரும் வாட்ச் பண்றது மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் இல்லைங்களா? அதே மாதிரி ஒரு ஃபீலிங் தான் அருணுக்கும் வந்திருக்குது. ஆனா இந்த விஷயங்கள் எல்லாம் பெருசா எடுத்துக்காம சாப்பிட்டுட்டு கை கழுவிட்டு திரும்பி மாடுகளை அவுத்து விட்டு மேய்க்க ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு ஆடு மாடுகள் எல்லாம் மேய்ச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பும் பொழுது அந்த இடத்துலயே 6 மணிக்கு மேல ஆயிருக்குதுங்க. அருண் வீட்டுக்கு போறதுக்கு திரும்பவும் அந்த சுடுகாட்டை கடந்து தான் போகணும். ஆடுகளை வீட்டுக்கு ஓட்டிட்டு போகும்போது அந்த மயானத்துக்கு அருகாமையில வரும் பொழுது அருணுக்கு ஒரு சத்தம் கேட்குது. அது என்ன அப்படின்னா அந்த மயானத்துக்குள்ள இருந்து யாரோ கைதட்டி கூப்பிடுறது போல ஒரு சத்தமும் கேட்டிருக்குது. அந்த இடத்துலயே நின்று திரும்பி பார்க்கும் பொழுது மயானத்துல யாருமே கிடையாது. அங்கதான் யாருமே கிடையாது. இது நம்மளுடைய பிரம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடுகளை ஓட்டிட்டு அன்றைய நாள் வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறாரு அருண். திரும்ப அடுத்த நாளும் ஆடுகள் மேய்ப்பதற்காக அந்த மயானம் இருக்கக்கூடிய அந்த பக்கம் தாங்க போயிருக்காரு. ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு திரும்ப வீட்டுக்கு வரும் பொழுது இரவு 6 மணிக்கு மேல ஆயிடுது. அப்படி வரும் பொழுது இவரை பின்தொடர்ந்து யாரோ வருவது போல அருணுக்கு அந்த சத்தமானது கேட்டிருக்குது. பின்னாடி திரும்பி பார்க்கும் பொழுது யாருமே அந்த இடத்துல கிடையாது. இந்த சத்தம்லாம் கேட்க அருணுக்கு கொஞ்சம் பயம் வர ஆரம்பிக்குது. என்னதான் பயம் வந்தாலும் அந்த பயத்தை வெளிக்காட்டிக்காம ஊர் எல்லைக்கு வந்துடுறாரு. அப்படி ஊர் எல்லையை தாண்டி ஒரு ஊருக்குள்ள போகும் பொழுது இவருக்கு பின்னாடி வரக்கூடிய அந்த சத்தமானது கேட்கவே இல்லை.
திரும்ப அடுத்த நாளும் அந்த மயானத்துக்கு அருகாமையில தான் ஆடுகள் மேய்ப்பதற்காக போயிருக்காரு. ஏன் அப்படின்னா அந்த பக்கம் அதிகமாக புல்கள் இருக்கக்கூடிய காரணத்தினால தாங்க அந்த பக்கம் போயிட்டு மேய்ச்சிருக்காரு. திரும்ப அன்றைய நாள் ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு திரும்பி வரும்பொழுது இவருக்கு இன்னொரு அமானுஷ்யமான சம்பவம் நடந்திருக்குது. அது என்ன அப்படின்னா அந்த சத்தம் மட்டும் கேட்காம யாரோ இவரை தொடுவது போல ஒரு ஃபீலிங் ஏற்பட்டிருக்குது. இந்த ஃபீல் ஆன உடனே ரொம்ப பயத்துல அருண் அந்த இடத்துல இருந்து ஆடுகளை ஓட்டிக்கிட்டு ரொம்ப வெரசா வீட்டுக்கு வராரு. ஆடுகளை வீட்டுக்கு ஓட்டிட்டு வரும் பொழுதே அருண் வாயில முணத்துக்கிட்டு வராரு. அது என்னன்னா, திரும்ப நம்ம இந்த மயானம் இருக்கக்கூடிய பக்கத்துக்கு ஆடு மாடுகளை மேய்ப்பதற்கே வரக்கூடாது, நம்மளுடைய வீட்டுக்கு பக்கத்தாலேயே எங்களாவது ஆடு மாடுகளை மேய்ச்சிக்க வேண்டியதான், இது மட்டும் தப்பி தவறி கூட இந்த பக்கம் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயத்துல தனக்கு தானே பேசிக்கிட்டு வந்திருக்காரு. ஆடு மாடுகளை வீட்டுக்கு ஓட்டிட்டு வந்து கட்டிட்டு படுத்தாருன்னு காலையில எழுந்திருக்கவே கிடையாது. ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு அவருக்கு ஹை ஃபீவர் அடிச்சிருக்குதுங்க. இது கிட்டத்தட்ட ஒரு நாள் 2 நாள் கிடையாது, ஒரு 4 நாள் 5 நாட்களாக அருணுக்கு உடல்நிலை ரொம்பவும் சரியில்லாம போயிட்டே இருக்குது. இந்த நாட்கள் எல்லாம் அவங்களுடைய அப்பா தான் அந்த ஆடுகளை ஓட்டிட்டு போயிட்டு மேய்ச்சிட்டு வந்திருக்காரு. பையனுக்கு ரொம்ப அதிகமா உடம்பு சரியில்லாம போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல காட்டினாலும் அவங்க அம்மாவுக்கு கடவுள் நம்பிக்கை அதிகமா இருந்திருக்குது. அதனால அருகாமையில இருக்கக்கூடிய ஒரு பாய் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு முடிக்கவர் போடுறதுக்காக கூட்டு போறாங்க. அந்த பாய் சின்னதா ஒரு பூச்சை மாதிரி பண்ணி அருணுக்கு ஒரு முடிகவரையும் கட்டி விட்டு இதுக்கு மேல சரியாகிடுமா, அவங்களுடைய மகனை கூட்டிட்டு போங்க பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அனுப்பி வைக்கிறாரு. முடிக்கயிறு போட்டதுக்கு அப்புறம் அருணுடைய உடல்நிலை சரியாகிச்சான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. இருக்க இருக்க அருணுடைய உடம்பு ரொம்ப மோசமா போயிட்டே இருக்குது. நாட்கள் ஆக ஆக அருணுடைய குணத்துல ஒரு சில மாறுபாடுகள் தெரியுது. அது என்னன்னா, இரவு நேரத்துல தன்னந்தனியாக உட்காந்து யார்கிட்டயே பேசுறது போல தனக்கு தானே பேசிக்கிட்டு இருக்கத அருணுடைய அம்மா நோட் பண்றாங்க. காலையில எழுந்த உடனே முதல் வேளையாக அருணுடைய அப்பா கிட்ட நடந்த இந்த எல்லா சம்பவத்தையும் சொல்லணும்னு சொல்லிட்டு அருணுடைய அம்மா முடிவு பண்ணிட்டு பெட்ல போய் படுக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில எழுந்து அருணுடைய ரூமுக்கு போய் பார்க்கும் பொழுது அருணுடைய அம்மாவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. எவ்வளவுதான் எழுப்பியும் அருண் எழுந்திருக்கவே கிடையாது. அப்பதான் தெரியுது அவங்களுடைய அம்மாவுக்கு தான் பையன் மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்கான் அப்படின்னு. அருணுடைய ரூம்ல இருந்து அருணுடைய அம்மா கத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த கத்துன சத்தம் கேட்ட உடனே அருணுடைய அப்பா ஓடி வந்து பார்க்கும் பொழுது அருண் மயக்கம் போட்டு கீழே கிடக்குறாரு. கீழே கலந்த தன்னுடைய மகனை தூக்கி பெட்ல படுக்க வச்சு முகத்துல தண்ணியவும் தெளிக்க ஆரம்பிச்சிருக்காரு. தண்ணியை தெளிச்ச கொஞ்ச நேரத்திலேயே மயக்கம் தெளிஞ்சு அருண் எழுந்துக்க ஆரம்பிக்கிறாரு. என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, ஒன்னும் இல்லப்பா, நான் சாப்பிடாதனால பசி மயக்கத்துலதான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன்னு சொல்லியிருக்காரு. சாப்பிட்றேன்னு சொல்லி கேட்கணும் போது இல்ல எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த விஷயங்கள்லாம் நடந்து முடிச்ச உடனே அருணுடைய அம்மா அவங்களுடைய கணவரை கூப்பிட்டு வெளியில போயிட்டு நடந்த விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இது மாதிரி நைட்டு நான் எழுந்து வரும்பொழுது உங்களுடைய மகன் யாருக்கிட்டே பேசுறது மாதிரி உட்காந்து பேசிட்டு இருந்தான். ஆனா நான் எட்டி பார்க்கும் பொழுது அந்த இடத்துல யாருமே கிடையாது. தனக்கு தானே ஏதோ பிரம்ம பிடிச்சது மாதிரி உட்காந்து பேசிட்டு இருக்கான். எனக்கு ஏதோ தப்பா படுது, நம்ம ஏதாவது ஒரு நல்ல மாந்திரிகரை பார்த்து முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா உடல்நிலை வர ரொம்ப சரியில்லாம போயிட்டே இருக்குது. இவன் அங்க இங்கன்னு ஆடு மாடு மேய்க்கிற போகும்போது ஏதாவது அண்டி வந்திருக்கும் அப்படின்ற காரணத்தினாலதான் அவங்களுடைய அம்மா ஏதாவது ஒரு மாந்திரிகரை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவங்க வீட்டுல இருந்து கொஞ்ச தூரம் போனோம் அப்படின்னா கருப்பண்ணசாமியை வச்சு மாந்திரிகம் செய்யக்கூடிய ஒரு மாந்திரிகர் இருந்திருக்காரு. அந்த மாந்திரிகர் ரொம்ப ஃபேமஸாவே இருந்திருக்காரு. எப்பேற்பட்ட பேய் பிசாசு பிடிச்சிருந்தாலும் செய்வின பிரச்சனை இருந்தாலும் அதை எல்லாமே கருப்பனுடைய அருளால ரொம்ப சுலபமா சரி பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. இதனாலேயே அந்த கிராமத்துல அவருக்கு நல்ல ஒரு பேரும் இருக்குது. அந்த மாந்திரிகர் கிட்ட போயிட்டு நடந்த எல்லா விஷயங்களையுமே சொல்றாரு. அந்த அருணை முன்னாடி உட்கார வச்சுட்டு ஒரு சில பூஜைகளை பண்ணிட்டு அருண் கிட்ட ஒரு சில வார்த்தைகளை கேட்கவும் ஆரம்பிச்சிருக்காரு. நீ ஏதாவது மயானத்துக்கு பக்கத்தால போனியப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது கொஞ்சம் நல்லா யோசிச்சுட்டு அருண் அந்த விஷயத்த சொல்றாரு. ஆமா, நான் ஆடு மேய்ப்பதற்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் அங்கதான் போனேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அங்க ஒரு பெரிய ஆலமரம் இருக்குது. மதியம் ஒரு 1 மணி 12 மணிக்கு எல்லாமே நான் அந்த மரத்துக்கு கீழே உட்காந்துதான் சாப்பாடை சாப்பிட்டுட்டு வந்தேன். அன்னையில இருந்து தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உடல்நிலை சரியில்லாம போச்சு. நான் சாப்பிட்டுட்டு வரும் பொழுதே அந்த மயானத்துல இருந்து யாரோ என்ன கை தட்டி கூப்பிடுறது மாதிரி சத்தம் ஒண்ணு கேட்டுச்சு. ஆனா நான் நின்று திரும்பி பார்க்கும் பொழுது அந்த மயானத்துல யாருமே இல்லைன்னு சொன்னாரு. இதற்கு மேல என்ன விஷயம் நடந்துச்சுன்னு கருப்பனுடைய அருளால அந்த மாந்திரிகர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. உங்க பையன் உட்காந்து சாப்பிட்ட அந்த மரத்துக்கு கீழே கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி ஒரு பெண் தூக்கு மாட்டிட்டு இறந்து போயிருக்கு. அந்த பெண்ணினுடைய ஆன்மா தான் உங்களுடைய பையனை பின்தொடர்ந்து வந்திருக்குது. அப்படி பின்தொடர்ந்து வரும்பொழுது உங்களுடைய மகன் நம்மளுடைய கருப்பண்ணசாமி கோவிலை தாண்டி உள்ள வந்த உடனே அந்த ஆத்மாவால தன்னந்தனியாக அந்த கோவிலை தாண்டி வர முடியல. அதனால உங்களுடைய மகன் அடுத்த நாளும் அந்த இடத்துக்கு வருவான்னு சொல்லிட்டு அந்த ஆத்மா அந்த இடத்துல உங்களுடைய மகனுக்காக காத்து இருக்குது. அடுத்த நாள் ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு உங்களுடைய மகன் வரும் பொழுது உங்களுடைய மகனை பொசஸ் பண்ணி அவனை அண்டி வந்துருச்சு.
அதனால தான் அந்த கருப்பனுடைய ஆற்றலை மீறி அந்த கோவிலை தாண்டி வந்தது அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே அருணும் ஒரு விஷயத்த சொல்றாருங்க. அது என்ன அப்படின்னா, நான் அடுத்த நாள் வரும் பொழுது என்னை யாரோ தொடுவது போல எனக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த உணர்வு எனக்கு இல்லை, பின்தொடர்ந்து வரக்கூடிய அந்த சத்தமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே அந்த மாந்திரிகர் அது உன்னை பொசஸ் பண்ணி உன்னுடைய உடம்புல புகுந்துதான் அந்த ஊருக்குள்ள வந்திருக்குன்னு சொல்லியிருக்காரு. இந்த விஷயங்கள் எல்லாம் அந்த மாந்திரிகர் சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது திடீர்னு கருப்பனுடைய முழு ஆற்றலும் அந்த மாந்திரிகருடைய உடல்ல வந்து இறங்குது. உடல்ல இறங்கின உடனே பக்கத்துல இருக்கக்கூடிய பிரம்ப எடுத்து அருணுடைய தலையில அந்த மாந்திரிகர் வச்சிருக்காரு. அப்படி பிரம்ப வச்ச அடுத்த நொடியே அருணுடைய உடம்புல அந்த பெண்ணினுடைய ஆன்மா வந்து இறங்கவும் ஆரம்பிக்குது. அப்படி இறங்கின ஆன்மா கிட்ட உனக்கு நான் என்ன வேணாலும் தரேன், இந்த பையனுடைய உடம்பை விட்டு போ அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா அதற்கு அந்த ஆத்மா இந்த பையனுடைய உயிர் தான் எனக்கு வேணும், நான் அந்த பையனுடைய உயிரை எடுக்காம நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருப்பன் கிட்டேயே வாக்குவாதம் பண்ண ஆரம்பிக்குது. என்ன மீறி என்னுடைய பக்தனுடைய உயிரை நீ எடுத்துருவியா, உன்னால முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரம்பால 2 அடிகள் வைக்க ஆரம்பிக்கிறாரு. வச்ச உடனே நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதறவும் ஆரம்பிக்குதுங்க. இப்படி அருண் பேயாடிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த மாந்திரிகர் வந்து அவருடைய அசிஸ்டன்ட் கிட்ட கண்ணை காட்டுறாருங்க. அப்படி கண்ணை காட்டின உடனே அவருடைய அசிஸ்டன்ட் ஒரு ஆணியை எடுத்துட்டு வந்து அருணுடைய உச்சந்தள்ள முடியல அந்த ஆணியை கட்டி அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துறாரு. கட் பண்ணி எடுத்த உடனே அடுத்த நிமிஷமே அருண் வந்து மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. அதன் பிறகு அருணை தண்ணி தெளிச்சு எழுப்பி அருணுடைய கைகள்ல கருப்பனுடைய ஆசையினால மந்திரிச்சு ஒரு சில கயிறுகளை கட்டுறாரு. இந்த கயிறுகளை நீங்க அவராம பாத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காரு. அதன் பிறகு அந்த மாந்திரிகருடைய உடம்புல இருந்து கருப்பன் விடுபட்டு போயிருக்காருங்க. கருப்பன் விடுபட்டு போன அடுத்த நிமிஷமே அந்த மாந்திரிகரும் அவர் கூட இருக்கக்கூடிய 2 அசிஸ்டன்ட்டுகளும் அந்த முடியவும் அந்த ஆணையவும் எடுத்துட்டு போயிட்டு ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கக்கூடிய ஒரு மரத்துல அடிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அடிச்சு அந்த இடத்துல ஒரு சில மந்திர வார்த்தைகளை சொல்லி அந்த பெண்ணினுடைய ஆன்மா வெளியில வராதபடி அந்த மாந்திரிகர் கட்டியிருக்காரு. இதன் பிறகு ஒரு 2-3 நாட்கள்லயே அருணுடைய ஃபீவர்லாம் படிப்படியாக குறைஞ்சி அருண் வந்து திரும்பவும் பழையபடியா ஆயிருக்காரு. அந்த மாந்திரிகர் அருணுடைய அப்பா அம்மா கிட்ட ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காருங்க. இதற்கு மேல உங்களுடைய பையன் அந்த இடத்துக்கு போகாம பாத்துக்கோங்க, உங்களுடைய மகனுக்கு எவ்வளவு சீக்கிரமா கல்யாணம் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த மாந்திரிகர் சொன்னதிலிருந்து ஒரு 2-3 மாதங்களுக்குள்ள ஒரு பெண்ணையும் பார்த்து திருமணம் வந்து செஞ்சு வச்சிருக்காங்க. அதன் பிறகு அந்த மாந்திரிகர் சொன்னது மாதிரி அருணுடைய வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம இப்போ எனக்கு 2 குழந்தைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை நமக்கு சொல்லி முடிச்சிருக்காரு. மறக்காம இந்த வீடியோவை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி.